வணக்க மகளே! இன்னும் ஒரு 3 நாள்ல பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு சமயத்தில பார்த்தீங்கன்னா யாருமே அந்த படத்த பத்தி சுத்தமா பேசுறதே கிடையாது. இது ஒரு பக்கம் காமெடியா இருந்தா, இன்னொரு பக்கம் நம்ம கெவின் ஃபைகி நேத்து ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காரு. லிட்டரலி இந்த சூப்பர்மேன் படம் டிசில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரோமோஸ பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சைடுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஹைப் பண்ணியுமே அந்த படத்துக்கு எந்த விதமான ஹைப் கிரியேட் ஆகல அப்படின்ற மாரி இருக்கு. அதுக்கு பேசிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அத நீங்க பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த எம்சியூ படமும் பார்த்துருக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஜாலியா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாரி கெவின் ஃபைகி சொல்லியிருக்காரு. அண்ட் லிட்டரலி கெவின் ஃபைகி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நம்மளோட எம்சியூ ரீபூட் அண்ட் ரீசெட் பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் அயன்மேன் பற்றி பேசியிருக்காரு. கேப்டன் அமெரிக்கா பற்றி பேசியிருக்காரு. அண்ட் அப்கமிங் கேரக்டர்ஸ்லாம் வரப்போது இப்படி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு போகிறோம். ஸோ இப்போ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை லைக் போட்டு பாருங்கள். ரைட்டு, இப்போ நம்ம கெவின் ஃபைகி சொன்ன ஒரு விஷயத்தையும் பிரேக் டவுன் பண்ணி ஒரு 8 விஷயமா 7 விஷயமா பார்த்துருவோம். ஸோ முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கெவின் ஃபைகி கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த 7 வருஷத்துக்கு என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான மொத்த அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். டில் 2032 வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளார என்ன கொஸ்டின் வேணும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் எத்தனை ஃபேஸ் இருக்கோ அந்த எக்ஸ்டெண்டாக ஒரு 2 ஃபேஸ் வரப்போ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த 2 ஃபேஸ் ஏன் வருதுன்னா அந்த ரீபூட் அப்படின்றனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட் பற்றி சொல்லுங்கள், இன்னும் 3 நாள் படம் ரிலீஸ் ஆகப்போ அப்படின்னு கேட்கும்போது அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். அது ஒரு நார்மலான ஸ்டாண்டர்ட் மூவி தான். நீங்கள் அது இதுக்கு முன்னாடி எந்த எம்சியூ படம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் போய் பார்த்தா போதும், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி பேசவே இல்லை. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெவின் ஃபைகி இப்போ இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும் இன்னும் 2 வருஷத்தில். அதை பற்றி கேள்வி கேட்கும்போது கெவின் ஃபைகி சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இயர்ஸில் என்னோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும். அது முடியும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த படத்தோட பார்த்தீங்கன்னா நான் இதில் லீவ் ஆகிற சுச்சுவேஷன் வந்துடும். இன்கேஸ் இது ரெனிவல் பண்ணாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் சிஇஓவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்கேஸ் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சரிஸ்ட்டுக்கு வேற ஒரு சிஇஓவுமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி 3வதாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்ட்டுக்காக வரப்போகிற படமாக இருக்கட்டும் அண்ட் இப்போ வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷமாக அந்த படங்களாக இருக்கட்டும் பெருசளவில் எதிர்பார்ப்பே இல்லை. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் எந்த படத்துக்கும் பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லை. அப்படியே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன சில படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பாக மட்டும் தான் போயிருக்கு. எந்த விதமாக ஹைப்பு கிரியேட் பண்ணல. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம கெவின் ஃபைகி சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுக்க டிவி சீரிஸ் அந்த வெப் சீரிஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் படத்தில் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணல. அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. பட் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நம்ம தூள் கலப்பிடலாம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்ட் கிரெடிட் சீன் நீங்கள் எல்லா படத்துக்கும் வைக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒவ்வொருத்தங்களும் ஓப்பன் அப் பண்ணி வச்சிடுறீங்க. அந்த போஸ்ட் கிரெடிட்கான எந்த பதிலுமே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு எட்டர்னல்ஸில் பார்த்தீங்கன்னா தேனோஸோட தம்பியை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மல்டிவர்ஸ் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டர் கொண்டு வராங்க. ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏன் கொண்டு வரன்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டீங்க, போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் நம்பி தான் மார்வல் இருக்கா அப்படின்ற மாதிரி மூஞ்சோட செவன் அந்த கேள்வி கேட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம கெவின் ஃபைகி சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்கிறோன்னா அது கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ்க்கு ஏதோ அதுக்கு ஒரு படமோ இல்லை அந்த கேரக்டருக்கு ஒரு பில்டோ கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக மட்டும் தான் நாங்கள் போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்கிறோம். தேவையில்லாமல் எந்த போஸ்ட் கிரெடிட் சீனும் வைக்கிறதில்ல. அப்படி மேபி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இது ஃபியூச்சர்ஸ்க்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இதுக்கு அடுத்தபடியாக கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் மூவி பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளேட் மூவி போஸ்ட் பண்ணி ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான காஸ்டியூம் டிசைன் எல்லாமே நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டோரியுமே பிளாட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய கதையாக இருந்துச்சு. அதாவது விண்டேஜ் நடக்கிற மாதிரி கதையாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க ஒரு ப்ரிவிலேஜ் கதையாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஸ்டோரியாக எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பிளேடு படத்துக்காக அவர் கொடுத்த அப்டேட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக அவர் கொடுத்த ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் 4 பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேர்டெவில் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4ல் வரப்போகிறதில்ல. அங்கே வரக்கூடிய கேரக்டர் டோட்டலாகவே வேறு. அது R-rated கேரக்டராக இருக்கும். நீங்கள் காமிக்குமே அதுதான் பார்த்துருப்பீங்க. காமிக் அக்யூரேட் கேரக்டராக பார்த்தீங்கன்னா நாங்கள் புது ஃபர்னிச்சர் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு டேர்டெவில் இந்த ஃபர்னிச்சரை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. இப்போ புதுசாக ஒரு ஃபர்னிச்சரை கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. ஸோ அதுவும் R-rated இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு ஸ்டாண்டலோன் படமாக இருக்க போது அது எம்சியோட எந்த டைம் லைன் கூடயும் கனெக்ட் ஆக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. பட் இது ஃபியூச்சரிஸ்டிக்காக பில்ட் ஆகிறத பொறுத்து அது எம்சியூக்குள்ளே வருமா அல்லது ஸ்டாண்டலோன் ஃபிலிம் வருமானதை அஃபிஷியலாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக அவர் போட்ட வெயிட்டான ஒரு மேட்ரு தான் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் வார்ஸ் படம் வந்துச்சு அப்படின்னா எம்சியூ மொத்தமாக ரீசெட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீபூட் கிடையாது, ரீசெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரீசெட்னா பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி வந்து எந்த கதைக்களமும் மாற போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிசியில் பார்த்துருப்பீங்க, ரீபூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாக் ஸ்னைடர் எடுத்த படத்தையே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த படமே கிடையாது, நாங்கள் புதுசாக டிசியை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எம்சியூக்குள்ளே அந்த கான்செப்ட் கிடையாது. இது நாங்கள் ரீசெட் தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருந்த கதைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது, எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஓஜி கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ண போகிறோம். அந்த கேரக்டரை வந்து நாங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அயன் மேன் வந்து இறந்துட்டு இருப்பார், நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து போயிட்டுருப்பார், அவருமே இறந்துட்ட மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து காமிக் புக்கில் எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் 2-3 படங்கள் தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு இன்னுமே ஒரு 2-3 படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்க இப்போதைக்கு இறந்துட்டனால அவங்களுக்கு எந்த கதையுமே நம்மளால் எடுக்க முடியாமல் போகுதுன்றதுனால இவங்க இந்த டைம் லைன், அதாவது நம்மளோட அயன்மேன், அதுக்கப்புறம் நம்மளோட கேப்டன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்து நம்மளோட நட்டாஷா, ஸோ இந்த மாதிரி ஓஜி கேரக்டர்ஸ் இருந்தால் அந்த டைம் லைனை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரீசெட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு அயன்மேனை கொண்டு வர போகிறாங்க, புதுசாக ஒரு கேப்டன் அமெரிக்காவை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இருந்த இடத்தையும் அதுக்கப்புறம் ஆர்டிஜே இருந்த இடத்தையும் யாராலுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது கெவின் ஃபைஜிக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சர்டன் ஏஜ் ஆகுது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ண முடியாதுன்ற காரணத்துக்கு போகும். அதே மாதிரி நம்ம ஆர்டிஜே பார்த்திங்கன்னா 2.8 பில்லியன்லேருந்து 3.2 பில்லியன் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து காசை வந்து ஒரு படத்துக்கு கேட்குறாரு. ஸோ அது அவெஞ்சர்ஸ் மாதிரியான பெரிய படங்கள் அவர் கொடுக்க முடியும். பட் அவருக்குன்னு ஸ்டாண்டர்டனாக படக்கூடிய அந்த அயன்மேன் படத்துக்கு அவ்வளோ காசு கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து இதை எக்காரணத்துக்கும் நம்மளை தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த ரீசெட் அப்படின்றது நடந்தே ஆகும் அப்படின்றத நம்ம கெவின் ஃபைகி சொல்லிடுறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஸ்டாண்ட் டைம் லைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணுறேங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேளை இவங்க சொல்கிற மாதிரி இந்த சீக்ரெட் வார்ஸை ரீசெட்டாக ரீபூட் அப்படின்றத பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து 616 அப்படின்ற ஒரு மேட்ரே வந்து இருக்கா. ஸோ எர்த் 616 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் தான் நம்மளோட கேப்டன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் அயன்மேன், அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போ எல்லாருமே இதுக்குள்ளார தான் இருக்காங்க. ஸோ அந்த மொத்த டோட்டல் எர்த்துமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீசெட் ஆகிடும் இந்த சீக்ரெட் வார்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா. காமிக் வைஸுமே அதே தான். ஸோ டாக்டர் ரூம் படத்துலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சீக்ரெட் வார்ஸ் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எம்சியூவே மொத்தம் வந்து ரீசெட் ஆகும் அப்படின்றது தான் காமிக்கில் இருக்கும். ஸோ அதே விஷயத்தை இவங்க வந்து அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மொத்த அப்டேட்டுமே. ஸோ இதை தாண்டி ஒரு சில அப்டேட்கள் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வீடியோவாக நாளைக்கு மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அவங்க PS அந்த ரீகாஸ்ட் அண்ட் ரீசெட் பற்றின ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ இது நிறைய பேர் வந்து போட்டாங்க. ஸோ நான் லேட்டராக போடுறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கான்டென்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஹாய்ன்னு போட்டு போயிடுங்க. தேங்க்யூ.